So ekona vimshaha. So eka una அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு நம்பர் குறைச்சு. So 20க்கு ஒன்னு குறைச்சு. So 19th lesson. Okay. It can also be said as navadashamaha pataha. நவதச அப்படின்னா 19, ஏகோன விம்ச அப்படின்னாலும் 19 தான். glossary போன வாரம் யார் வரைக்கும் படிச்சோம்? இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி ஆர்டர்ல ஆரம்பிக்கும். சத்யா மேம் இருக்காங்களா? ஃபோன் நேம்ஸ் இருந்தானா எனக்கு தெரியாது. ஸ்ரீதரன் சார் படிங்க. Madam, I have some work going on at home. It will be quite a disturbance, madam. Yeah, that's okay. Ma'am, I will be here, ma'am. Satya. Yaru? Satya, Oh, Satya. நீங்க தான் red Randa and the Redmi. Okay. Okay. படிங்க. நீங்க. पुष्प कुच्छः masculine प्रथमा विभक्ति एकवचनम bunch of flowers. भृङ्गः masculine bee. मकरन्त masculine honey of flowers. alam incredible enough of. ramaniya alam சொன்னேன் அது indescribable indeclinable avyayam சொல்லுங்க. Oh, avyayam indeclinable enough of meaning. ramaniyah ayam means beautiful. ayam அதாவது ரமணியக வந்து அது புல்லிங்க, ஆனா இங்க வந்து அது அட்ஜெக்டிவா வருது. பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ் தான், ஆனா அது புல்லிங்கமா வருது. ஏன்னா புல்லிங்கமா வருது. ஆமா, ஏன்னா நம்ம விசேஷணத்தை பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எந்த லிங்கம், எந்த வச்சனம், எந்த அதே இதுல வரும் நவுன் இருக்கோ அதுல வரும். சோ விசேஷணமா வருது. எதை குறிக்கிறதோ புல்லிங்க குறிக்கிறதுனா அது புல்லிங்கா இருக்கு இந்த லெசன். ஆமா ஆமா, புஞ்ச குச்சக ரமணீய வருது. அதனால ரமணீயக பியூட்டிஃபுல். ரூபம் நவுன், அது நவுன் இல்ல, அது இது நபும்சகலிங்க. அப்பியரன்ஸ் ரூப். ரன் கந்தஹ மஸ்க் இது பிரதமா விபக்தி. ஸ்மெல். திராணக அதுவும் புல்லிங்கக. நோஸ். அப்புறம் வந்து குஞ்சந்தி பரஸ்மைபதி இல்லையா? குஞ்சந்தி பரஸ்மைபதி. தே மீன்ஸ் தே ஹம். அப்ப என்ன, அது என்ன புருஷ என்ன வச்சனம்? பரஸ்மைபதி பகுவச்சனம். என்ன புருஷ? இது புல்லிங்க. பிரதம கிடையாது, இது தாத்து இல்லையா? பிரதம புருஷ பகுவச்சனம். பிரதம புருஷ பகுவச்சனம். ஓகே மா, யூ கேன் மீட் யுவர்செல்ஃப். தேஹம். சங்கரி மேடம் படிங்க. விஹரந்தி பிளே. அகைன் இது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரதமா விபக்திய விஹரந்தி பிளே. பகுவச்சனம். பகுவச்சனம் எதோடு? பிரதம புருஷ. பிரதம புருஷ பகுவச்சனம். ஓகே. அப்புறம் பாஸ்கரஹ. பாஸ்வரஹ ஷைனிங். அகைன் புல்லிங்கக, ஆனா இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். பக்ஷஹ விங். புல்லிங்கக ஏகவச்சனம். அப்புறம்
Shamak, அல்ல அது வந்து ஸ்மஷ்ரு. Smashru, Smashru, Mustache. Rupaha, ரேஃபஹ. Repaha, letter, Vinodaha, pleasure. Again, Pullingaha, Ekavacham. ஆவஹந்தி. Avahanti. Avahanti, again, Pratama Purusha, Bahuvacham. அப்புறம் தசோயு, தசேயுஹு. தசேயுஹு, மே பைட், அது என்ன தெரியல. அப்புறம் கிருத்த ஹல், குதூஹலம். குதூஹலம், கியூரியாசிட்டி. குதூஹலம், curiosity. Curiosity. Okay. So this is the glossary. Rajalakshmi madam padingo. Yes, ma'am. Pushpaguchchaha, Brungaha, Makarantaha, Alam. Atra Ekaha Pushpaguchcho Vartate. Ayam Ramaniyaha Pushpaguchchaha. Ayam Rupena Netram Gandhena Dhranam Granam. Granam. Okay. Granam cha Anandayati. Anandayati. Okay. Stop பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அயம் என்ன சப்தம், என்ன சொல்லுங்க. Ayam Ekavachanam. ஓகே, முதல்ல சப்தம் என்னது? முதல்ல நம்ம ஒருத்தரோட முகத்தை பார்த்தா என்ன செய்வோம்? முதல்ல முகத்தை பார்த்து சொல்லுவோம்ல. ரூபம்னா முதல்ல ஒருத்தரை பார்க்கறோம்னு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான பார்ப்போம். அஸ்மத் சப்தம். அஸ்மத் சப்தம். அயம் முதல் லெசன்ல வந்திருக்கு. அயம் அஜஹ, அயம் கஜஹ. தத் சப்தம். தப்பு. இதம் சப்தம். இதம் சப்தம். Pratama Purusha. No, Rajalakshmi madam, mistaking. No Purusha will come for Shabda. For Pratama Vibhakti. Verbs க்கு தான் புருஷா வரும். சப்தாக்கு விபக்தி தான் வரும். விபக்தி. Okay ma'am. Pratama Vibhakti ஏகவச்சனம். என்ன புல்லிங்க அது சொல்லணும். புல்லிங்க. ஓகே. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்க. முதல்ல என்ன சொல்லணும்? மகாராந்த புல்லிங்க இதம் சப்தஹ. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இப்படிதான் சொல்லணும். மகாராந்தஹ புல்லிங்கஹ இதம் சப்தஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அயம். அதே மாதிரி புஷ்பகுச்சஹ, அதுவும் என்ன சப்தம் அது? புல்லிங்கஹ புஷ்பகுச்சம் மகாராந்த வர்ணம். அது என்ன இது வருது? புஷ்பகுச்சஹன்னு வந்திருக்கு. இப்ப என்ன சப்தம் மாதிரி இருக்குது? புல்லிங்க சப்தம். ஆமாமா. என்ன எண்டிங், என்ன அந்தம்? அந்தம் வந்து அகாராந்த. அதான் அகாராந்த புல்லிங்கஹ புஷ்பகுச்ச சப்தம் ஏகவச்சனம் பிரதமா விபக்தி.
பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம். பிரதமா இப்ப விபக்தி ரமணீயகவும் அதே மாதிரி. ஆனா ரமணீயம் என்னவா இருக்கு? ரமணீயக இட் இஸ் adjective மேடம். ரமணீயக அப்போ விசேஷணம். விசேஷணம். அது எப்படி சொல்லணும் மேடம்? விசேஷணம். புஷ்பகுச்ச விசேஷ்யம். ஓகே. ரமணீயக விசேஷணம். விசேஷணம். ஓகே. ஓகே. சோ அத்ர மியூட் பண்ணிக்கோங்க. அத்ர ஏகஹ புஷ்பகுச்சோ வர்த்ததே. நம்ம நிறைய 2-3 லெசனா நான் சொல்லிட்டு வரேன். இந்த இடத்துல விசர்க்கம் வந்து ஓவா மாறுறது. ஓகே. அதாவது என்ன ரூல் அப்படின்னு சொன்னானா, ஆ வந்துட்டு அக்காராக்கு அப்புறம் விசர்கா வந்ததுன்னா ஃபாலோடு பை ஆல ஆரம்பிக்கிற வேர்டா இருந்தானா, அல்லது மிருது வெஞ்சனானி. மிருது வெஞ்சனானின்னா என்ன? நம்ம வந்து மாயேஸ்வர சூத்ராணி பார்த்தோம். அதுல வந்து கான்சனன்ட்ஸ்ல ஓகே ஹஷ் பிரத்யஹாரா. ஹஷ்னா என்னது? என்னெல்லாம் வருது அதுல? ஹயவரட், லன், யமங்கணனம், ஜபை, கடதஷ், ஜபகடதஷ். சோ ஹால ஆரம்பிச்சு இஷ்யூ வரைக்கும் அப்படின்னா முதல்ல வர்ற அந்த செமி வவல்ஸ், அதுக்கப்புறமா 5th row, 4th row, 3rd row. These are called மிருது வெஞ்சனம். They are called soft consonants. நான் உங்களுக்கு அனுப்பிச்சதை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஹஷ் வந்து சாஃப்ட் கான்சனன்ட். ஸோ ஸ்வராஹா வந்து ஆரம்பத்துல ஐவுன், ரிலிக், ஏவோ, ஐயவுச். ஸோ அச்சு வந்து ஸ்வராஹா. அப்புறம் இது வந்து மிருது வெஞ்சனம். ஓகே. ஸோ மிருது வெஞ்சனம் ஐதர் ஆலம் முடிஞ்சு ஆக்கப்புறம் விசர்கா வந்து விசர்கா ஃபாலோடு பை ஆ மீன்ஸ் அக்காரா. ஆ மட்டும்தான், ஆலாம் கிடையாது. ஆ ஆர் மிருது வெஞ்சனம். மிருது வெஞ்சனம்ங்கிறது என்னது? ஹஷ் பிரத்யாகாரா. பிரத்யாகாரானா என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் அன் அப்ரிவியேஷன். அப்ப ஹஷ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கால ஆரம்பிச்சு அந்த இஷ்யூ வரைக்கும் உண்டான எல்லா லெட்டர்ஸும் அதுல இருக்கும். அந்த இஷ்யூ மட்டும் கடைசியில நம்ம சேர்த்துக்க மாட்டோம், அது தெரியும். The it letters are not taken into consideration. Okay. So hash pratyaharala they are called mridu vyanjanam. So either a visargam a visargam mridu vyanjanani. If it comes like that, the visargam will be replaced by o. அதுதான். So pushpagucho vartate. புஷ்பகுச்சக வர்த்ததே தான் அது இருந்தது. ஆனா வந்து புஷ்பகுச்சௌ ஓ வந்து பா வந்து பா எதுல வருது? ஹயவரட் முதல் பிரத்யேல வருது. கான்சனன்ட்டோட ஃபர்ஸ்ட் பிரத்யம். அதாவது மாஹேஸ்வர சூத்ராணிய பைஹார்ட் பண்ணிட்டேன்னா எந்த சந்தி வேணாலும் பிரத்யாகாரம் இல்லாம சந்தி பண்ண முடியாது. இந்த சந்திக்கு இந்த பிரத்யாகாரம் வேணும்னா இந்த பிரத்யாகாரத்துல என்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லெட்டர்ஸே தெரியாம நம்ம எப்படி சந்தி பண்ணுவோம்? இப்ப யா வந்திருக்கு, இதுல வந்து என்ன வந்திருக்கு? வா வந்திருக்கு. அப்போ வா வந்து எந்த பிரத்யாகாரால இருக்கு? முதல்ல வந்துடும் ஹயவரட் அதுல இருக்கு. சோ அந்த ஹால ஆரம்பிக்கிறது நான் என்ன சொன்னேன்? மிருது வெஞ்சனம் சொன்னேன். சோ அதனால புஷ்பகுச்சக வர்த்ததேங்கிறது புஷ்பகுச்சோ வர்த்ததே. Okay. So atra is an avyayam again. There. அப்போ வர்த்ததே is again. வர்த்ததே என்னமா? ராஜலட்சுமி மேடம் சொல்லுங்க, அது என்னது? அது பரஸ்மைபதி. வர்த்ததே தே வந்தாலே என்ன பதி? நீங்க 2 கிளாஸ் வரல, மறந்துட்டேன் எல்லாத்தையும். ஆத்மநேபதி. நான் ஆத்மநேபதி சொல்றேன் நினைச்சிட்டு பரஸ்மைபதி சொன்னேன். சோ தீதஹ அந்தி தான் ஆத்மநேபதி.
தேயித்தே அந்தேனா அந்தே வந்து தீத்தஹ அந்தினா பரஸ்மைபதி, பரஸ்மை தேயித்தே அந்தேனா ஆத்மநேபதி. ஆத்மநேபதி. மனசுல அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கணும், நம்ம மறக்க கூடாது. வர்த்ததே ஆத்மநேபதி. ஓகே. அத்ர ஏகः புஷ்பகுச்சः வர்த்ததே. there is a புஷ்பகுச்ச. புஷ்பகுச்சனா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு புக்கே. ஓகே, bunch of flowers அப்படிங்கிற புக்கே அப்படின்னா வச்சுக்கலாம், bunch of flowers. ஓகே, it's a compound word. புஷ்பகுச்ச is a compound word. ஓகே, அயம் ரமணீயः புஷ்பகுச்சः. அப்போ அயம்னா திஸ், இது, இது அழகான புஷ்பகுச்ச அப்படின்னா புக்கே, இது அழகான புக்கே. அயம் ரூபேண என்ன என்ன சப்தம் சொல்லுங்க. மேம் ரூபேண என்ன? ரூபேண சதுர்த்தி விபக்தி. ராம சப்த சொல்லுங்கோ, இல்ல வேண்டாம், ஃபலம் சப்த சொல்லுங்கோ. நான் ரூப இஸ் a நபும்சகலிங்கம் சப்தம். ஓகே, சோ ஃபல சப்தம் சொல்லுங்கோ. போன கிளாஸ்லயே சொன்னேன், நான் அதை அனுப்பிச்சு கூட கொடுத்தேன், அந்த சப்தாஸ உங்களுக்கு எல்லாம் உடனே அதை தேடி பிடிச்சு அன்னைக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் அப்படின்னு. சிலதெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, ஃபைலா போட்டு வச்சுக்கோங்க, பேப்பர் திருப்பாதீங்க, அப்படியே திறந்து வச்சுன்னு அப்படியே சொல்லுங்க. பலம் பலம் பலே பலானி, பலம் பலே பலானி. திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் என்னது? புல்லிங்க மாதிரியே வரும். ராம சப்தத்தோட திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் என்னது? ராமம். திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். திருத்தி ஓகே, ராமேண. ஓ, இது வந்து திருத்தியா விபக்தி மேடம். ராமாய தான் சதுர்த்தி. ஓகே, புல்லிங்க நபும்சக வந்து திருத்தியா விபக்தில இருந்து ஒண்ணு போல வரும். அத நம்ம மறக்க கூடாது. ரூபேண திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அப்ப ரூபேண, ரூபேண. அப்ப ரூபத்தால, ரூபத்தால் அப்படின்னு சொல்றோம், அப்பியரன்ஸ். அப்ப நேத்ரம், அயம் ரூபேண நேத்ரம் கந்தேன. கந்தேன என்னது? அதே மாதிரி once again ஆமா, கந்தேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். கிராணம், கிராணம். கிராணஹன நோஸ் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம நாசிகா அப்படின்னா நோஸ்ன்னு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ பாருங்க, இதே நோஸுக்கு புல்லிங்கத்திலயும் ஒரு வேர்டு இருக்கு. நாசிகா வந்து நம்ம ஸ்திரீலிங்க சப்தம்னு பார்த்தோம், நாசிகையா அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம திருத்தியா விபக்தியில. இது புல்லிங்க சப்தம், கிராண. ஆமா, சோ அதனால கிராணேன, கிராணேன சாரி கந்தேன கிராணம் ச ஆனந்தயதி. ஓகே, ஆனந்தயதி. நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அயம், அப்ப இது கண்களுக்கு ரூபத்தால, கண்ணுக்கும் தன்னுடைய ஸ்மெல்னால, வாசனைனால, மூக்கையும் கண்ணையும் அப்படி. நேத்திரம் துத்தியா விபக்தி. ஓகே, அயம், அயம் என்னது? அயம் எதை குறிக்கிறது? அயம் புஷ்பகுச்ச. அயம் புஷ்ப, அயம் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தானா புஷ்பகுச்ச போட்டோம்னா விசேஷணமா தான் வரும். திஸ் புஷ்பகுச்ச, திஸ் புக்கே ரூபேண நேத்திரம். அயம் என்னதுன்னா அயம் புஷ்பகுச்ச, அயம் புஷ்பகுச்ச ரூபேண நேத்திரம் கந்தேன கிராணம் ச ஆனந்தயதி. இப்ப ஆனந்த, ஆனந்தம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்தோஷம். இப்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஓகே, சந்தோஷப்படுறது ஒண்ணு, சந்தோஷப்பட வைக்கிறது ஒண்ணு. கரெக்டா நம்ம தமிழ்ல வந்து ரெண்டாவும் புரிஞ்சுக்கலாம். சந்தோஷப்படுறது, நான் சந்தோஷப்படுகிறேன். ஓகே, குழந்தை சந்தோஷப்படுறது, ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு. இப்ப அம்மா என்ன பண்றா? ஏதாவது ஒண்ணு ஒரு பொம்மையை காமிச்சு
குழந்தைய சந்தோஷப்பட வைக்கிறா. அப்போ ஆனந்ததி அப்படின்னா சந்தோஷப்படுறது. ஆனந்தயதி, ஆனந்தயத்தினா இது வந்து நிஜந்த ரூபம். நிஜந்த ரூபம்னா மேக் சம்வன் எல்ஸ், மேக் ஹிம் டூ. கரோதி செய்யறேன், செய்யறா. காரயதி செய்ய வைக்கிறா. புரியுதா? இப்ப எஜமானன் என்ன பண்றான்? காரயத்தி, அவன்கிட்ட வேலை பார்க்கிறவன காரயத்தி. இப்ப நம்மளே நம்ம வீட்டுல ஒரு மெய்டு வேலை பார்க்கிறா. அவ மெய்டு என்ன பண்றா? காரியம் கரோதி. அகம் காரயாமி, நான் வந்து வேலை வாங்குவேன், வேலை செய்ய வைப்பேன். So that is நிஜந்த ரூபம். அதே மாதிரிதான் ஆனந்ததி, நான் சந்தோஷப்படுறது. பாலக ஆனந்ததி. ஓகே. மாதா பாலகம் ஆனந்தயதி, அம்மா குழந்தையை சந்தோஷப்பட வைக்கிறார். அதே மாதிரிதான் இங்க அயம் ரூபேன தன், இந்த புஷ்பகுச்சம். அப்போ ரூபேன நேத்திரம் கந்தேன கிராணம் ச ஆனந்தயதி அப்படின்னு என்ன? தன்னுடைய ரூபத்தால கண்களையும் தன்னுடைய வாசனையினால மூக்கையும் ஆனந்தப்பட வைக்கிறது. ஓகே, சந்தோஷம் அடைய செய்கிறது. அதுதான் ஆனந்தயதி. Understood the difference between ஆனந்ததி and ஆனந்தயதி? Okay, one is do it by ourselves, another one is to be done, made to be done. Okay, அதுதான். Excuse me, madam. Can we say this is active and passive voice ல வருமா? இல்ல கிடையாது. Okay. Active passive கிடையாது. This is one way, make somebody do. That is nijanta rupam. It's not active passive. Active passive is karmani. அது வேற. Okay. Okay. Rajalakshmi madam is finished reading. Vijayalakshmi madam will read the next one. पश्य तस्मिन् एको भृङ्गः तिष्ठति स पुष्पेभ्यः महरन्दं पिबति तस्मात् भृङ्गस्य मधुपः इत्यपि नाम. Okay. பஷ்ய நம்ம போன லெசன்ல பார்த்தோம். லோட் லகார. இது அதுக்கு முன்னாடி மத்தியம புருஷக. அப்ப யார பஷ்ய என்ன சொல்லுவோம்? அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் போடுவோம்? புஷ்பகுச்சக. பஷ்ய வந்து நீங்களே சொல்லிட்டே மத்தியம புருஷ அப்படின்னு சொல்லிட்டு, மத்தியம புருஷல என்ன வரும்? துவம். அவ்வளவுதான். துவம் பஷ்ய. ஓகே, நீ பாரு, நீங்க பாருங்க. தஸ்மின் ஏகோ பிருங்கஹ, ஏகஹ பிருங்கஹ. நான் இப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது ஏன் ஓ ஆகுதுன்னு. பிருங்கஹ. சோ பிருங்கஹ அப்படின்னா பி. ஓகே, ஹனி பி. திஷ்டதி இஸ் தேர், இஸ் ஸ்டேயிங் தேர். ஓகே, I'm standing there அப்படின்னு. திஷ்டத்தின்னு யூசுவலா ஸ்டாண்டு, ஸ்டேக்கும் திஷ்ட தான் சொல்லுவோம். தஸ்மின் என்ன சப்தமா? யுஷ்மத் சப்தம். தஸ்மின் தஸ்மின் அதாவது தட் சப்தம்.
சப்தமி விபக்தி. ஓகே, அதனில், in it, in that அப்படின்னு. சோ புஷ்பகுச்சத்தில், தஸ்மின் புஷ்பகுச்சே அப்படி. சஹ சப்தம், தத்சப்தம் சஹ. சஹ அதுலதான் தஸ்மின் சப்தமி. அஸ்து மாதா க்ஷம்யதாம். சஹ தம் தேன தஸ்மை தஸ்மை தஸ்மாத் தஸ்ய தஸ்மின் ஏகவச்சனம். சப்தம் படிங்கோ, சப்தம் படிச்சாதான் வரும் எல்லாம். தஸ்மின் ஏகஹ பிருங்கஹ திஷ்டதி. சோ அதனுள்ளே ஒரு ஹனிபி இருக்கிறது. ச புஷ்பேப்யஹ மகரந்தம் பிபதி. புஷ்பேப்யஹ, so from the flowers, பூக்களில் இருந்து. அப்ப என்ன விபக்தி அது? புஷ்பேப்யஹ திருத்தியா விபக்தி, பகுவச்சனம். மீனிங்கே சொல்லிட்டேன். பூக்களில் இருந்து, from the flowers. சதுர்த்தி விபக்தி, பகுவச்சனம். சதுர்த்தி ததாதி, பஞ்சமி ஸ்வீகரோதி. குடிக்கிறது, அதுல இருந்து குடிக்கிறது. பஞ்சமி தான் வரும். பஞ்சமி தான் வரும். பஞ்சமி பகுவச்சனம். சதுர்த்தியும் பஞ்சமியும் ஒண்ணு போல் தான் இருக்கும் புஷ்பேபியா. பட் நம்ம அந்த மீனிங் கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு we should find out what it is. இப்போ பூக்களிலிருந்து மகரந்தம் தேனை குடிக்கிறது சஹ. ஓகே. தஸ்மாத் அதனால், அதாவது இந்த அந்த பஞ்சமி விபக்தி வந்து தஸ்மாத்னு வரும் தற்சப்தத்தோடு. ஆனா ரீசன் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு லெசன்லயும் சொல்லியிருக்கேன். காரணம் சொல்லும் பொழுதும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், பஞ்சமியை யூஸ் பண்ணிக்கலாம். சோ தஸ்மாத் காரணாத், அந்த காரணத்தினால, அதனால பிருங்கஸ்யன பிருங்க சப்த புல்லிங்கத்தோடு பிருங்கஸ்ய ஷஷ்டி ஏகவச்சனம். மதுபஹ இத்யபி நாம. மதுபஹ அப்படின்னா மதுவை தன்னுள் வைத்திருப்பவன். ஓகே, மதுபஹ இத்யபி நாம. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மதுபஹ. ஓகே. Who is that? Satya madam. Okay. Meenakshi madam will be. மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், லாஸ்ட் லைனோட மீனிங் சொல்லுங்க மேம் திருப்பி. தஸ்மாத் அதனால, அது அந்த பிருங்கஸ்ய மதுபக இன்னொரு பேரும் இருக்கு. ஓகே, அதுக்கு நிறைய பர்யாய சப்தம் இருக்குமா. பிருங்க அந்த நம்மளோட இந்த லெசன்லயே கொடுத்துருக்காங்க. ஷட்பத, மதுக்கரக, பிரமரக, த்விரேபக, மதுப்பக அப்படின்னு அதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. அது எதனால அதுக்கு மதுப்பகன்னு பேரு? ஏன்னா அது மதுவை குடிப்பதால், மகரந்தம் பிபதி, ஹனியை குடிப்பதால் அது மதுப்பக, ஹனிபி. அதனாலதான் அது சொல்றோம்ல, ஹனிபி. அதனாலதான் மதுப்பக. இத்யபி, இத்யபி, இதி அப்பி, like that also. Another name like that also, மதுப்பக. இத்தியபிங்கிறது ஒரு சந்தி, அது it's a vowel சந்தி. Okay, okay. Meenakshi madam can read. பிருங்கக மகரந்தம் பிபந்தக மதுரம் குஜ்ஜந்தி. தே புஷ்பாத் புஷ்பம் சலந்தக விகரந்தி. பிருங்கானாம் வர்ணக நீலக தேஷாம் பாசுரௌ த்வௌ பக்ஷௌ வித்யதே. வித்யதே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிருங்காஹா. இப்போ பிருங்கஹ, பிருங்கௌ, பிருங்காஹா. பீஸ் மகரந்தம் பிபந்தக. போன கிளாஸ்ல நான் வந்து சொன்னேன், அதாவது
present participle. சத்ரு பிரத்யை. நீங்க இந்த ஷீட்டை தயவு செய்து அடுத்த கிளாஸ்லாம் வரும்போது அந்த அந்த மாயேஸ்வர சூத்ராணியும் சரி, அந்த ஷீட் அதையும் சரி, நீங்க வந்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, 1 minute. So மழை தூர்றதுக்கா பார்த்துக்கோ. Madam, I cannot hear, madam. Madam, இப்ப இல்ல, she will come. No, I had put mute and I forgot to remove the mute. I was talking. Okay, so I was explaining actually 2 lines. Okay, I didn't see that I was on mute. I wanted to talk to a guest at home, so I just muted. Okay. Bringaha makarandam pibantaha maduram gunjanti. Bringaha, the bees, makarandam pibantaha. Pibantaha, நான் அன்னைக்கே சொன்னேன், pibantau pibantaha, shatru pratyay. Shatruna, it's a present participle. Okay, and the page, இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். I don't know probably whether I was on mute or I was unmute at that time. I said அந்த மாயேஸ்வர சூத்ராணியும் இந்த பார்ட்டிசிபிள்ஸ் நான் அனுப்புறதையும் நீங்க ஒரு ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமே எல்லா லெசன்லயும் பிரத்யேஸ் நிறைய வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிருங்காகா, இந்த பீஸ் வந்து மகரந்தம், பிபந்தக, பிபந்தௌ பிபந்தக, குடித்து கொண்டே, மதுரம் குஞ்சந்தி, குஞ்சந்தின்னா என்னது, ஹம் பண்ணது, சவுண்ட் பண்ணது. ஸோ தேனை குடித்து கொண்டே, மதுரம், மதுரம்னா ஸ்வீட்டா, மேக்கிங் அ ஸ்வீட் சவுண்ட். ஓகே, humming very sweetly, drinking the honey. Te pushpat, pushpam, pushpat, Meenakshi madam, enna vibhakti? பஞ்சமி விபக்தி, நபும்சலிங்கம். ஓகே, புஷ்பாத் புஷ்பம் அப்படின்னா என்ன மீனிங்? பூவில ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ, பூவிலேருந்து பூ. ஓகே, again there is a shatru pratyay here. Te viharanti. Te யாரை குறிக்கிறீங்க? பிருங்காகா. தே பிருங்காகா. புஷ்பாத் புஷ்பம், பூவிலிருந்து பூ. சலந்தக, போய்கொண்டே.
போய்கொண்டே விளையாடுகின்றன. விஹரந்தினா பிளேயிங். ஓகேவா? விஹரந்தி சோ விளையாடுறது. விஹரந்தி இஸ் ஃபார் தே. தேங்கிறதுனால பகுவச்சனம்னால விஹரந்தியும் பகுவச்சனம். சோ தே புஷ்பாத் புஷ்பம் சலந்தः விஹரந்தி. நான் சொன்னேன் இல்லையா மழை பெய்யுது. தே புஷ்பாத் புஷ்பம் சலந்தः விஹரந்தி. So they play going flower to flower. Okay. Bringanam varnaha neelaha. So bringanam vandirukku. What is that vibhakti? Meenakshi madam. षष्ठी विभक्ति बहुवचनम. षष्ठी बहुवचनम. bringanam அப்போ அந்த ஓகே பீஸ் உடைய ஓகே அந்த வண்டுகளுடைய வர்ணக கலர் நீலக நீலம். So the color of the bees is blue. Bees உடைய color blue. Tesham basurau dvau pakshau vidyete. Tesham என்ன விபக்தி என்ன சப்தம்? தேஷாம் என்ன சப்தமா? தேஷாம் சப்தமி. சப்தம் என்ன மகள? தத் சப்தம். தத் சப்தம். சப்தமி விபக்தி. சப்தமி எங்கேன்னு வந்தது? லிங்கானாம் தேஷாம் அவைகளுடைய. षष्ठी विभक्ति தான். षष्ठी बहुवचனம். बहुवचனம். ஓகே. தேஷாம் பாசுரௌ. ஓகே பாசுரௌ द्वौ पक्षौ. அப்போ द्वौ पक्षौ पक्ष பக்ஷங்கிறது விங் புல்லிங்க சப்தம். பக்ஷः பக்ஷௌ பக்ஷாः. சோ பக்ஷௌ द्वौ पक्षौ இரண்டு wings. வித்யேதே பாசுரௌ. ஓகே. அப்போ தேஷாம் அவைகளுக்கு. இந்த இடத்துல அவைகளுக்கு நம்ம சொல்றோம் என்ன தத் சப்தத்தோடு புல்லிங்க. எதனால புல்லிங்க? ஏன்னா பிரிங்கங்கிறது புல்லிங்க சப்தம். அப்போ அதனுடைய ரெண்டு அவைகளுடைய ஏன்னா ரெண்டு ப்ளூரல் அது. தேஷாம் ஷஷ்டி பகுவச்சனம். பாசுரௌ द्वौ பக்ஷௌ. அப்போ விஹரந்தி சாரி வித்யேதே. இப்போ வித்யேதேனா அப்போ அவர்களுடைய ஓகே. பாசுரௌ द्वौ पक्षोना two wings. vidyete. Basurau vidyete. Basurau is also shining. Basurau here is adjective. Okay, adjective. Adanala pakshau dvitiya dvivachanam. Okay, so dvivachanam adanala பாசுரவு த்விவச்சனத்துல வந்திருக்கு. அதனாலதான் வேர்பும் த்விவச்சனத்துல வித்யதே வித்யேதே ஆர். ஓகே. அவைகளுக்கு ஆக்சுவலி அவைகளுடைய. அப்போ அவைகளுடைய ரெண்டு விங்ஸ் ஷைனிங்காக இருக்கிறது அப்படிதான் சொல்லணும். தமிழ்ல சொல்லணும். அவைகளுடைய ரெண்டு ரெக்கைகளும் ஷைனிங்காக. வாட் இஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் ஷைனிங் இன் தமிழ்? ஒளி வீசுகின்ற. மின்னுகிறது. ஓகே, வாட் எவர் இட் இஸ் அது ஷைனிங்கா இருக்கு. அதுதான் that is what we want. ஓகே. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பக்ஷௌ அப்படின்னு வந்ததுனால பக்ஷௌ தோ பக்ஷௌ பக்ஷௌ இஸ் த விசேஷம். தோ பக்ஷௌ தோ again is a விசேஷனம். பாசுரௌ is again a விசேஷனம். இப்போ பக்ஷௌ விசேஷம்
அதுக்கு வேர்பு வந்ததுனால வித்யதே அப்படின்னு வர்ற வேர்பு அர்ப்பணிப்பதே வித்யேதேன்னு வந்திருக்கு. ஏன்னா த்விவச்சனத்துல இருக்கு. இதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். மீனிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். யூ மஸ்ட் ஆல்சோ நோட் வாட் இஸ் தட். ஓகே, அடுத்தது The Basurau and Baswarau. Here it is given as Baswaraha is shining. Yeah. சார், But this- அதாவது எப்படின்னா சார், பாஸ்வரக பாசுரவ் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, the shabda will be different. Okay, the baswaraha basurav, okay, baswaraha அப்படி இருக்கும். Okay. அதான். Anyhow, what you asked also is a very good question. I'll also check it again once more. Okay. Yeah. So, munga Lalita madam. One Lalita madam is there. Both the Lalitas madams are there. Appo Lalita Shantakumar madam padinga. तेषां मुखे स्मृष्णः तेषां मुखे श्मश्रुणः ताणे रूपदुल्ये दो रेफतुल्ये द्वे रोमणि स्तः अतः ते पश्यतां जनानां विनोदम् आवहन्ति. ஓகே. தேஷாம் முகே என்ன சப்தம் சொல்லுங்க. मुखे षष्ठी भक्ति. இல்லம்மா, கொஞ்சம் யோசிங்க. अकारान्त नपुंसकलिङ्ग मुखसप्तः. ஓகே, அப்ப எப்படி வரும்? முக்க சப்தத்துல முக்கே வந்து என்ன விபக்தி வரும்? द्वितीया विभक्ति. ராம சப்த சொல்லி பாருங்க. द्विवचनं. இல்ல, முகம் வந்து விவச்சனமா இருக்கலாம், நபும்சகலிங்கமா இருந்தா முகம் முக்கே அப்படி இருந்தானா. பட் இங்க வந்து நீங்க மீனிங் யோசிச்சு பாருங்க. சப்தமி ஏகவச்சனம். ஓகே, அவைகளுடைய முகத்தில், அதாவது முஸ்டாச் உடைய இடத்தில், ஸ்மஸ்ருணக முஸ்டாச் ஸ்மஸ்ரு அப்படிங்கிறது இதுல வந்து இதுவும் ஒரு இர்ரெகுலர் வேர்டு. ஸ்மஸ்ருணக முஸ்டாச் உடைய, ஓகே, அது வந்து முஸ்டாச்சினுடைய இடத்தில் ரேஃபத்துல்யே. இப்போ சப்தம் இருக்கு, அந்த ரேவை வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல ரேஃபா தான் சொல்லுவோம். சோ ரேஃபத்துல்யே, அதாவது ரேஃபா மாதிரி. அப்ப நம்ம ரே எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம் இல்லையா? இப்ப ரேஃபத்துல்யே द्वे रोमणी स्तः. रोमणी, द्वे रोमणी. அப்ப இதுவும் ஒரு ரோமன் ரோமணி
ரோமணி அப்படின்னு அந்த சப்தம். 2 ரோமங்கள் இருக்கின்றன. எப்படி இருக்கு? அதனுடைய முகத்தில் மீசையின் இடத்தில் ரேஃபத்துல்யே ரேஃபா மாதிரி 2 ரோமங்கள் இருக்கின்றன. ஸ்தக ஸ்தக என்ன தாத்து? अस्ति अस्ति அஸ்தி வருது இல்லையா? அஸ்தி ஸ்தக சந்தி. அப்ப இது த்விவச்சனம், த்வே ரோமணி. ஓகே, அதனால த்வே ரோமணி. 1 minute. What is this Romani Shabda? It is like a Vari Shabda Mari Varga. Vari, Varini, Varini. Usually write and keep it. Roman Shabda. So it's a Roman Shabda. So Karman Shabda. நம்ம சர்மன் கூட பார்த்தோம் இல்லையா? சர்மன் கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் அந்த மாதிரி. ரோமன் சப்த, ரோம ரோமணி ரோமானி இப்படி வரும். கர்ம கர்மணி கர்மாணி அந்த மாதிரி ரோம ரோமணி ரோமானி. ஸோ த்வே ரோமன் ரோமணி. இப்போ 2 ஹேர்ஸ், 2 ஹேர் இருக்கிறது. அது த்விவச்சனம்னால ஸ்தக. ரேஃபத்துல்யே ஸ்மஸ்ருணக ஸ்தானே முஸ்டாச்சுடைய இடத்தில். ரேபத்துல்யே ரேஃபா மாதிரி 2 ரோமங்கள் இருக்கின்றன. ரேப்பா மாதிரினா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ரேஃபா எப்படி எழுதுவோமா? ஒரு மாதிரி கர்வ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ரேஃபானா ஷேப்ப சொல்லிருக்காளா அப்படி? ஷேப் கரெக்ட். ஓகே. ரேஃபத்துல்ய. சோ ரேஃபா மாதிரி. ரேஃபத்துல்யே. ஓகே, ரேஃபா மாதிரி 2 ரோமங்கள் இருக்கின்றன. அத்தஹ அத்தஹ therefore தே பஷ்யதாம் ஜனானாம். அகைன் பஷ்யதாம் ஜனானாம். அதாவது நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து எப்படி வருது? சத்ரு பிரத்யை. சத்ரு பிரத்யை வந்து எப்படி வரும்னா, இப்ப வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, பஷ்யன் பஷ்யன் பஷ்யந்தௌ பஷ்யந்தஹ அப்படி வரும். அப்புறம் பஷ்யந்தம் பஷ்யந்தௌ பஷ்யத்தஹன்னு ஆயிடும் அடுத்தது துத்யா விபக்தியில. அப்புறம் 3வது விபக்தியில இருந்து நம்ம ரொம்ப ஈஸியா படிச்சுக்கலாம். எப்பொழுதுமே இந்த எண்டிங் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா, ஹலந்தம் எண்டிங்னா அந்த எண்டிங் படிக்கிறது இஸ் வெரி ஈஸி. ஓகே, அப்போ பஷ்யதா பஷ்யத் பஷ்யத்பியாம் பஷ்யத்பி பஷ்யதே பஷ்யத்பியாம் பஷ்யத்பஹ ப்யஹ. அப்புறம் பஷ்யதஹ பஷ்யத்பியாம் பஷ்யத்ப்யஹ. அப்புறம் பஷ்யதஹ பஷ்யதோஹோ பஷ்யதாம். இப்போ நமக்கு ராம சப்தல ராமானாம்னு வரும். இந்த ஹலந்த சப்தத்துல எல்லாம் ஆம் தான் எண்டிங்கா வரும். சோ பஷ்யதாம் பஷ்யத் சப்த. பஷ்யத் சப்தான் அது வந்து பஷ்யன் ஆகும். ஏகவச்சம் பிரதமாய பக்தி ஏகவச்சனத்துல பஷ்யன் பார்க்கின்ற. அப்போ பஷ்யதாம். ஓகே, பஷ்யதாம் ஜனானாம். ஜனானாம் ஜனாங்கிறது புல்லிங்க சப்தம், ராம சப்தம் மாதிரி. அப்ப எப்படி வருது இங்க? ஜனானாம்னு வருது. கரெக்டா? ஜனானாம் ராமானாம்ங்கிற மாதிரி ஜனானாம். அப்ப பஷ்யதாம் அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிற, வாட்சிங், பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய. ஷஷ்டி பகுவச்சனம். பஷ்யதாம் ஜனானாம் வினோதம் ஆவகந்தி.
வினோதம், வினோதம்னா ஹாப்பினஸ். வினோதம். ஆஹ்வயந்தி, ஆவஹந்தி. இப்போ வஹதி அப்படின்னா டு கேரி. வஹதி டு கேரி. ஓகே, தட் இஸ் டு டேக், கேரி. கேரி சொல்லலாம். இப்போ பாரவாஹா வஹந்தி. பிரவேஷா புக்ல கூட ஃபர்ஸ்ட் லெசன்ல அதான் வரும். பிரவேஷா படிக்கிற வாழ்க்கைலாம் தெரியும். இங்க யார் படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, பட் படிக்கிற வாழ்க்கை தெரியும். பாரவாஹா வஹந்தி அப்படின்னு கேரி. இன்னொன்னு வந்து வஹத்தி வந்து டேக். ஓகே, டேக் அதுவும் அப்படிதான். அப்ப டேக்கோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? கிவ். ஓகே, இப்போ நம்ம வந்து கச்சதி கோ, ஆகச்சதி கம், வஹதி டேக், ஆவஹதி bring. bringோட give, give தான் கரெக்டா. bring வந்து எப்படின்னா நயதி, நயத்தியும் டேக் தான். ஓகே, நயதி இஸ் ஆல்சோ டேக். ஆனயதி bring, அது வேற மாதிரி டேக். இது வந்து வஹத்தினா டு கேரி அண்ட் டேக் அந்த மாதிரி. இட் கேரிஸ், அப்ப இட் brings in, அப்போ கிரியேட்ஸ் அப்படின்னு மீனிங் கொடுப்பாங்க. ஸோ இட் கிவ்ஸ் them pleasure. யாருக்கு பிளெஜர் கொடுக்கிறது? பஷ்யதான் ஜனானாம், பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு. வினோதம் ஆவஹந்தி, கிவ்ஸ் பிளெஷர். ஓகே, ஆனந்தத்தை கொடுக்கிறது. வினோதம் ஆவஹந்தி. ஓகே, புரிஞ்சுதா இது எப்படி வருதுன்னு? சோ பஷ்யதாம் ஜனானாம், பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு. இது எப்படி வரும்னா, அந்த ஆக்சுவலி என்னன்னா அந்த பிரத்யாச, அந்த சத்ரு பிரத்ய எல்லாமே வந்து விசேஷணமா தான் வரும். சோ அது விசேஷணமா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்க, மக்களுக்கு அது வந்து என்ன பண்ணுறது? தே ஜனானா வினோதம் ஆவஹந்தி. It gives pleasure to the people. Which people? Watching people. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? அட்ஜெக்டிவா பார்த்து கொண்டிருக்கிற. பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. Yes. The other Lalita madam, can you read? I think you're going out. Okay. Devaki madam. Yes, madam. Shall I read? Yeah, read. Bringanam samipam magacha te tvam racheyuhu alam tava kutuhalena agacha griham gachavaha. Okay, mute பண்ணிக்கோங்கம்மா. பிருங்காணாம் சமீபம், பிருங்காணாம் ஜனானாம், அதே மாதிரி ஷஷ்டி பகுவச்சனம். பிருங்காணாம் இப்போ பீஸுடைய சமீபம் நம்ம தமிழ்லயே யூஸ் பண்ணுவோம். சமீபத்துல நியர்பை, சமீபம் நியர்பை. மா கச்ச, மானா மாஸ்து, நோ முன்னாடியே ஒரு லெசன்ல படிச்சிருக்கோம். மானா டோன்ட். கச்ச, கச்ச என்ன ரூபமா? Verb. Verb, yeah. Verb singular, ekavachanam. I'm sorry. Lotlakar. Lotlakar என்ன புருஷன்? நம்ம யார சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புருஷன் தெரியும். மத்தியம் புருஷன், மத்தியம புருஷன். ஏன்னா துவம் இல்லையா, நீ செல்லாதே அப்படின்னு சொல்றது. லோட்னாலே என்ன? செல்லாதே. யாரும் அடுத்த வாரம் தானே சொல்ல முடியும், நம்மள நாமே சொல்லிக்க முடியாது, அவனா சொல்ல முடியாது. சோ நம்மள இன்னொருத்தர் தான் சொல்ல முடியும். சோ கண்டிப்பா லோட்லக்கார வரும்பொழுது கச்ச, இந்த மாதிரி பஷ்ய, கச்ச, மா கச்ச. இது வந்து மா கச்ச, டோன்ட் கோ. சமீபம், டோன்ட் கோ.
Te tva dasheyuhu. It's a very, very new form of verb for you. This is the form actually today I wanted to teach, but it will take a very long time. That's why I didn't choose it. There are Bala madam, can you please mute yourself? Yeah. இப்போ நம்ம 4 லக்காரா படிச்சிருக்கோம். I think she has switched on and she's doing some work. Bala ma'am. Not Bala ma'am. I think it is Bala ma'am is on mute. Who is this? Redmi? Satya madam. Redmi. Sorry. Satya madam. Please mute panikkonga. Bala madam mute panikkonga. Sorry, I just thought it was Bala ma'am. It's please Satya madam. Bala ma'am நீங்களும் mute பண்ணிக்கோங்க. I'll explain பண்ணுங்க. Okay. So இப்போ வந்து நம்ம வந்து 4 லக்காரம் பார்த்துட்டோம். What are the 4 lakaras? We saw first let lakara. Let lakarana என்ன? Present tense. Ti taha anti si tahatha mi vaha maha அப்படி பார்த்தோம். அடுத்தது lang lakara. Past tense. இத்தாமன் இஸ்தம்த அம்மாவ ஆம அந்த எண்டிங்ஸ் வச்சு பார்த்தோம். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ் ரிட் லகாரா. அதுல வந்து இஷ்யதி அதே மாதிரி அதே நம்ம லட்லக்கார மாதிரியே ஆனா இஷ்யாவை சேர்த்துணும். பட்டிஷ்யதி பட்டிஷ்யதः பட்டிஷ்யந்தி. கரெக்டா? பட்டிஷ்யசி பட்டிஷ்யதः பட்டிஷ்யத பட்டிஷ்யாமி பட்டிஷ்யாவः பட்டிஷ்யாமः. இப்படி மூணு லக்காரா பார்த்தோம். அப்புறம் லோட் லக்காரா. அது வந்து நம்ம இம்பெரேட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவோம். அது தூதாம் அந்த ஆத்தந்த ஆனியாவா ஆமா அந்த எண்டிங்க பார்த்தோம். பரஸ்மேத்தம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு 5 லக்கார். ஆக்சுவலி டோட்டலி தேர் ஆர் 10 லக்காராஸ். இந்த 10 லக்காரத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா 5 லக்காரா தான். நம்ம இன்ஃபன்ட் ரைடர்ல இருக்கிறது இது வரைக்கும் நம்ம படிக்கிறதும் அதுதான். ஏன்னா லிட் அப்படிங்கிற லக்காரம் வந்து இந்த பரோட்ச பூத்த லக்காரம் தான். பரோட்ச பூத்தம் தான் நம்ம ராமாயணத்துல மகாபாரதத்துல நீங்க அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல லிட் லக்காரா தான் இருக்கும். லிட் இருக்கும், இல்லைன்னா இன்னொன்னு இருக்கும். ரெண்டு, there are 3 types of past tense. One is the imperfect past, the perfect past and the aorist past அப்படிங்க. ஓகே, ஒண்ணு வந்து லுங்கு, ஒண்ணு வந்து லிட்டு, ஒண்ணு வந்து லங்கு. லங்கு தான் நம்ம வியாபகாரிக சப்தால நம்ம யூஸ் பண்ணது. லுங்கும் லிட்டும் வந்து முன்னாடி யூஸ் பண்ணினோம். We don't use it nowadays. ஆனா நீங்க காவியங்கள்லாம் படிக்கும் பொழுது, நம்ம எபிக்ஸ் படிக்கும் பொழுது, இப்ப ராமாயணா பார்த்தோம்னா கண்டிப்பா லிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். That is already happened, which we have not seen. இன்னொரு லக்காரா இருக்கு லேட்டுன்னு சொல்லிட்டு. அந்த லேட் வந்து வேதாஸ்ல மட்டும்தான் இருக்கும். இந்த 10 லக்காரத்துல லேட்டை கொண்டே வர்றது கிடையாது. ஓகே, so that is how it is. இப்போ இதுல வந்து விதிலிங். அப்போ விதிலிங் அப்படின்னு சொன்னா there are 2 things விதிலிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. One is probability. எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? லோட் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? பிரார்த்தனார்த்தே, அப்புறம் வந்து ஆக்யார்த்தே. ஆக்யார்த்தே, பிரார்த்தனார்த்தே, லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தமானே லட், பூத்தகாலே லங், பவிஷ்யத் காலே லிட், பிரார்த்தனார்த்தே ஆக்யார்த்தே லோட். இதெல்லாம் நம்ம இந்த காரணம். இப்ப இந்த விதிலிங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சம்பவனார்த்தே, அதாவது மே ஆர் மே நாட் ஹேப்பன், a probability. It may rain today. It may rain அப்படின்னு சொன்னா மழை பெய்யலாம், பெய்யக்கூடும். அதுக்கு விதிலிங். இன்னொன்னு வந்து ரூல்ஸ். You should follow the rules. இந்த should அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். செய்ய வேண்டும். செய் அப்படிங்கிறது லோட் லக்கார்.
நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது விதில். இப்ப 2 things. ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு வந்து ரூல்ஸ். இது ரெண்டுக்கும் தட் இஸ் விதி. தட் இஸ் வை தே சே விதி. அதனாலதான் அதுக்கு விதி. அந்த லிங் லக்கார், ஆக்சுவலி அதோட பேரு லிங் லக்கார். ஆனா அந்த லிங்லயே 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஆஷ்ரிய லிங், ஒண்ணு வந்து விதிலிங். நம்ம படிக்கிறது விதிலிங் மட்டும்தான். ஆஷ்ரிய லிங்னா அந்த பெனடிக்ட்னு சொல்லுவோம், ஆசீர்வாதம் கொடுக்கறது, அது வேற. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இட்ஸ் நாட் இன் அவர் சிலபஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த வார்த்தை. அப்போ விதி வந்து நான் சொல்றது விதிலிங் வந்து 2 cases. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ரூல்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அது எப்படி வரும்? அதுக்கு ஒரு எண்டிங் உண்டுல்ல. எல்லா லக்காராக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தாத்து எடுத்துட்டு அந்த எண்டிங்கை நம்ம படிச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு இதுல வந்து எப்படி வருதுன்னா ஈத், ஈதா, ஈயுஹு. ஈத், ஈதா, ஈயுஹு. அந்த ஈத்துங்கிறது தான் ஏத்னா. இப்ப பட்டு தாத்து, பட்டு அப்படிங்கிற தாத்து. அப்ப ஈத் பட்டேத், ஈதாம் பட்டேதாம், ஈயுஹு பட்டேயுஹு. இது பிரதம புருஷன். பட்டேத், பட்டேதா, பட்டேயுஹு. அப்புறம் மத்தியம புருஷன் ஈஹி. அப்போ எப்படி வரும்? பட்டே, ஈத்தம், பட்டேத்தம், ஈத்த, பட்டேத்த. ஓகே. அடுத்தது உத்தம புருஷன் ஈயம், பட்டேயம், ஈவ, பட்டேவ, ஈம, பட்டேம. So, ஈத், ஈதாம், ஈயுஹு, ஈஹி, ஈத்தம், ஈத்த, ஈயம், ஈவ, ஈம. ஓகே. இந்த வந்து இந்த இதுலதான் நம்ம வந்து வரும். பிரதம புருஷன், மத்தியம புருஷன் எல்லாம் லக்காரம் எப்படி வருமோ அதே மாதிரி அந்த எண்டிங் மட்டும்தான் நீங்க பார்த்துக்கணும். I will check and I will send it to you. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Let Diwali be over. I will send you. விதிலி யார்ட்டையாவது பரிச்சயா புக் இருந்ததுன்னா அதுலயே இருக்கு. ஆக்சுவலி பரிச்சயாவோட சிலபஸ்லயே உண்டு விதிலிங்க. அந்த எண்டிங்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஸோ ஈத், ஈதாம், ஈயுஹு பிரதம புருஷ. ஈஹி, ஈத்தம், ஈத்த, ஈயம், ஈவ, ஈம. அவ்வளவுதான். இது நம்ம படிச்சுட்டா போதும். இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இப்ப பிருங்கானாம் சமீபம் மா கச்ச, டோன்ட் கோ நியர் த பீஸ். தே துவாம் தஷேயுஹு, தே அவைகள், துவாம் உன்னை, துவம் பிரதமா விபக்தி, துவாம் திருத்தியா விபக்தி, விஸ்மத் சப்தத்தோடு மறக்க கூடாது நம்ம. அஸ்மத் சப்தத்துக்கு அகம், மாம் திருத்தியா விபக்தி, அகம் பிரதமா விபக்தி, மாம் திருத்தியா விபக்தி. விஸ்மத் சப்தத்துல துவம் பிரதமா விபக்தி, துவாம் திருத்தியா விபக்தி. அவைகள் உன்னை தஷேயுஹு, இங்க யுஹு இருக்கு பாருங்க. இப்பதான சொன்னேன் இல்லையா? ஈதா, ஈயுஹு. அப்போ தஷேயுஹு உன்னை கடிக்க கூடும். இட் மே பைட் யூ. ப்ராபபிலிட்டி பரஸ்மைபதி தான். தம்ஷ் தாத்து. ஆக்சுவலி தாத்து வந்து டிஃபரெண்டான தாத்து. தம்ஷ் அப்படின்னு வரும். ஆனா தஷயதி அப்படிதான். தஷயதி. தஷேயுஹு உன்னை கடிக்கக்கூடும். தஷயதி கடிக்க வைக்கிறது. தஷதி. But damsh is the dhatu. Okay. Dasheyuhu உன்னை கடிக்க கூடும். It may bite you. அடுத்தது பாரு. அலம். This is another new word. அலம்னா enough of. போதும். அலம். பாருங்க, முதல்ல சம்பாஷணம் படிக்கும்போது பர்யாப்தம், இனஃப் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, இந்த அலம் வந்து எப்படின்னா, திருத்தியா விபக்தி எங்க இருக்கோ அங்கதான் வரும் இந்த அலம்.
அதனாலதான் பாருங்க அந்த வேர்ட்ல எப்படி வந்திருக்கு, அலம் தவ குதூகலேன, குதூகலம். குதூகலம்னா அதாவது எப்படின்னா ஒரே குதூகலமா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல கூட. அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் தமிழ்ல. இங்க வந்து கியூரியாசிட்டி அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்கா. தட் இஸ் ஐ திங்க் ஓகே டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் குதூகலமா இருக்காங்கிறது சந்தோஷமா இருக்காங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன குழந்தைலாம் ஒரே குதூகலமா ஆடி பாடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன எதனால அது கியூரியாசிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அது பக்கத்துல போய் பாக்குறதுல அது ப்ளூ கலரா இருக்கு, அதுக்கு 2 ரேஃபத்துல்லிய 2 இது இருக்கு, மஷ்ரூம் இருக்கு. ஓகே, அது இட்ஸ் குஞ்சந்தி, மதுரம் குஞ்சந்தி. ஸோ பீப்புள் பஷ்யதாம் ஜனானாம் என்ன போட்டிருக்கான், வினோதம் ஆவகந்தி, சந்தோஷத்தை கொடுக்கறது. ஸோ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பக்கத்துல போய் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு பார்க்க தோணும். அதனாலதான் the writer who has written this passage says, பிருந்தானம் சமீபம் மாகச்ச, don't go near the bees, அதனுடைய பக்கத்தில் போகாதே. தே துவாம் தஷேயுஹு, they may bite you. நம்ம சொல்லுவோம் இல்லையா, வண்டு கடிச்சா அந்த கடுக்கும் வீங்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் அலம் தவ குதூகலேன. இப்ப என்ன சொல்றாங்க, இனஃப் உன்னுடைய கியூரியாசிட்டி, இனஃப் ஆஃப் யுவர் கியூரியாசிட்டி. அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், போதும் போதும் போதும், உன்னுடைய ஆர்வம் எல்லாம் போதும். ஸோ போதும் அந்த அலம்ங்கிற வேர்டு வரும்போது அது என்ன நவுன் வருதோ அது வந்து தித்யா விபக்தியில தான் வரணும். தட்ஸ் த ரூல். அதனாலதான் அந்த குதூகலம் அப்படிங்கிற சப்தம் இந்த இடத்துல குதூகலேன, குதூகலேன தித்யா விபக்தி. அப்புறம் ஆகச்ச, ஆகச்ச, ஆகச்ச again it is lotlaka. கச்ச பார்த்தோம், don't go பார்த்தோம். இங்க ஆகச்ச, கம் கம், ஆகச்ச கம். கிருஹம் கச்சாவஹ, கச்சாவஹ என்னது தேவகி மேடம்? கச்சாவஹ, ஒரு செகண்ட். अस्मत् शब्दं द्वितीय, I'm sorry, द्विवचनं. குழப்பிக்காதீங்க. கிரகம் கச்சாவஹ என்ன மீனிங் வரும்? அதுக்கு மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. We shall go home. அவ்வளவுதானே? ஓகே. டூ கச்சாவஹனா டூ, நம்ம 2 பேரும் யார் பேசுறாளோ பின்னாடி. அப்போ கச்சாவஹ. சாதாரண லெட்லக்கார் தான்மா. ஆமி ஆவக ஆமக, கச்சாவ ஆவக ஆமக. அப்போ இந்த இடத்துல வந்து கம் கிரகம் கச்சாவக. இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு செல்லலாம், வீட்டுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் லட்லக்கார உத்தம புருஷ த்விவச்சனம். எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், நான் 20 லெசன் வரப்போறேன். இன்னும் நீங்கெல்லாம் சப்தாவும் தாத்துவும் நீங்கெல்லாம் வந்து அந்த ரூபம் தெரியல அப்படின்னு சொன்னானா தெரியல. அந்த பில்டிங் கட்டிகிட்டே போனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு அந்த மாதிரி ஆயிடும். You will not be able to understand that. That will be difficult for you to understand. So griham gacchavaha, நம் வீட்டுக்கு செல்லலாம், செல்வோம், வா வீட்டுக்கு செல்வோம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். So how did you find the lesson? Interesting.